அண்மை செய்தி. நீதிபதிக்கான கட்டாய ஓய்வு உத்தரவை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு குறித்த விவரங்கள். வணக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்பட்ட குணசேகரன் சில குற்றச்சாட்டுகள் காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி அவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார். அதே நாளில் விருப்ப ஓய்வு கேட்டு குணசேகர் அளித்த விண்ணப்பத்தை அதே ஆண்டு ஜூன் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்து உத்தரவிட்டிருந்தது. அவருக்கு எதிராக குற்ற குவிப்பாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவர் 58 வயதை பூர்த்தி செய்ததால் 60 வயது வரை பணி நீட்டிப்பு வழங்க வேண்டாம் என முடிவு செய்த சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் 7 பேர் அடங்கிய அந்த நிர்வாக குழுவானது அவருக்கு கட்டாய ஓய்வானது வழங்கப்பட முடிவு செய்தது. இந்த முடிவுக்கு உயர்நீதிமன்ற அனைத்து நீதிபதிகள் கொண்ட குழுவும் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து மாவட்ட நீதிபதி குணசேகருக்கு கட்டாய ஓய்வு அளித்து தமிழக அரசு 2021ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்துதான் தற்போது ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி குணசேகர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நடத்தை விதிகளின்படி அரசு ஊழியரின் வருவாய் ஆதாரத்திலிருந்து அவரது குடும்பத்தினர் வாங்கிய சொத்துக்கள் விவரங்களை தெரிவிக்க வேண்டியதில்லை எனவும் குடும்பத்தினர் வாங்கிய சொத்து விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற சுற்றறிக்கை அரசு ஊழியர் நடத்தை விதிகளுக்கு முரணாக உள்ளதால் தனக்கு கட்டாய ஓய்வு அளித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் உரிய பணங்களுடன் விருப்ப ஓய்வு பெற அனுமதிக்க வேண்டும் எனவும் மாவட்ட நீதிபதி குணசேகரன் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. நீதிமன்ற ஊழியர்களை மோசமாக நடத்தியது, மனைவி 25 அசையா சொத்துக்கள் வாங்கியது, BMW சொகுசு கார் வாங்கிய விவரங்களை குணசேகர் உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கவில்லை என்றும் அவரது சம்பள கணக்கில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் பெருந்தொகையானது வரவு வைக்கப்பட்டுள்ளது என்றும் பொது நலனை கருதி அவருக்கு பணி நீட்டிப்பு வழங்க வேண்டாம் என முடிவெடுக்கப்பட்டதாக உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதிகள் நீதித்துறை அதிகாரியான மாவட்ட நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் நீதித்துறை அதிகாரியை அரசு ஊழியர்களைப் போல் கருத முடியாது என்றும் நீதித்துறை அதிகாரிகள் உச்சபட்ச நேர்மையை கொண்டிருக்க வேண்டும், அதனால் உயர்நீதிமன்ற நிர்வாக குழுவில் தங்களால் அந்த முடிவில் தலையிட முடியாது என்று கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.